வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் நாலேஜ் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற குவிஸ் 23. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் லிட்ரேச்சர். மேட்ச் தி வேர்ட்ஸ் இன் காலம் A with their meanings in column B and place the alphabets in the boxes provided. ஸோ காலம் A அண்டு காலம் B. ஸோ காலம் ஏல வந்து ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மீனிங்ஸ் வந்து காலம் பியில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பெனோலவெண்ட். ஸோ பெனோவலண்ட் அப்படின்னாக்கா அதனுடைய அக்யூரேட் மீனிங் பார்த்திங்கன்னா சேரிட்டபிள். ஸோ சேரிட்டபிள். அண்ட் தென் ஃப்ராடுலண்ட் அப்படின்னாக்கா நேர்மையற்றன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து டிஸ்ஹானஸ்ட். அண்ட் தென் ஷாலோ. ஸோ ஷாலோ அப்படின்னாக்கா நாட் டீப் அப்படின்னு மீனிங், ஓகேவா? அண்ட் தென் வேர்க்யூயஸ். ஸோ வேர்க்யூயஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீடி இன் ஈட்டிங். ஸோ பேராசை, சாப்பிட்றதுல ரொம்ப ஆசை இருக்கிறவங்கள வேர்க்யூயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரீடி இன் ஈட்டிங். அண்ட் தென் இன்ஸ்பீடு. ஸோ இன்ஸ்பீடு அப்படின்னாக்கா லேக்கிங் இன் டேஸ்ட். ஸோ ஏதோ ஒரு டேஸ்ட் மிஸ் ஆகிறத இன்ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க, லேக்கிங் இன் டேஸ்ட். அண்ட் தென் ஸ்க்ரூட்டினைஸ் அப்படின்னா எக்ஸாமின் க்ளோஸ்லி, அவங்கள வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணுன்னு மீனிங், ஓகேவா? அண்ட் தென் அடுத்த டாபிக் டிக் தி ரைட் வேர்ட் டு பி யூஸ்டு இன் தி சென்டென்ஸ். ஸோ அந்த சென்டென்ஸில் ரைட் வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு தி டென்டிஸ்ட் ரெக்கமெண்டட் எ மவுத் வாஷ் ஃபார் எ பேட் ப்ரீத். ஸோ பேட் ப்ரீத் இருந்தால் தான் மவுத் வாஷ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. She did not speak dash for the whole audience to hear. It's loud. Okay. The dresser she wanted to dash for the party was not ready. So wear. Then I dash have come with you. Had you asked, I would have to come with you. Okay. அண்ட் தென் தி சவுண்ட் ஆஃப் எ சேம். ஸோ ரெண்டு வேர்ட்ஸ்க்கான சவுண்டும் பார்த்திங்கன்னா சேம் தான், ஆனால் ஸ்பெல்லிங் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதை பிளேஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நாம் யூஸ் பண்ணணும், ஓகேவா? அண்ட் தென் அடுத்த டாபிக் மேத்தமேட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ். தி கலர் ஆஃப் தி சாயில் இஸ் ரெட் பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப். ஸோ டேஸ் இன் தி சாயில். ஸோ சாயிலோட கலர் வந்து ரெட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த சாயிலில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய காப்பரா, சல்ஃபேட்டா, அயனா? ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் அயன் ஆக்சைடு. ஸோ அயன் ஆக்சைடு வந்து சாயிலில் ப்ரெசண்ட் ஆகியிருந்தால் அந்த சாயில் வந்து நமக்கு ரெட் கலராக இருக்கும். தி கலர் ஆஃப் தி சாயில் இஸ் பிளாக் பிகாஸ் ஆஃப் டேஸ். ஸோ சாயிலோட கலர் வந்து பிளாக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸோ அதில் ரிமைன்ஸ் ஆஃப் டெட் அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ். ஸோ இறந்த அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் வந்து அதில் இருக்கிறதுனால நமக்கு அந்த கலரில் இருக்குது. அண்ட் தென் தேர்ட், சாயில் தட் கேன் ஹோல்டு வாட்டர் இஸ் நோன் அஸ் டேஷ் சாயில். ஸோ ஒரு சாயில் வந்து வாட்டரை நல்லா தன்னுள்ள தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா அந்த சாயிலை போரஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சாயில்னு சொல்லுவோம்? porous soil அப்படின்னு சொல்லுவோம். When the shopkeeper sells a commodity for less than the price marked on it, the difference is said to be a concession or discount. ஸோ ஒரு ஷாப்கீப்பர் வந்து அந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ப்ரைஸை விட லெஸ் பண்ணி சேல் பண்ணால் அதை நாம் அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? டிஸ்கவுண்ட். And then fifth, the rate of discount is always expressed as a. ஸோ டிஸ்கவுண்ட்டை எப்பயுமே வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்? ஸோ பர்சன்டேஜ்னா கன்செஷன் ஆன் எவ்ரி 100. ஸோ ஒவ்வொரு 100 ருபீஸ். இப்போ வந்து 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னாக்கா நூறுரூபா அந்த ப்ராடக்டோட விலை 100 அப்படின்னாக்கா அதில் 10 ரூபா குறைச்சி நமக்கு தருவாங்க, அதுதான் 10% டிஸ்கவுண்ட். இதே 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னாக்கா 5 ரூபா குறைச்சி 95 ரூபாய்க்கு தருவாங்க. ஸோ எப்பவுமே ப்ராடக்டோட டிஸ்கவுண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது 100 ருபீஸோட வேல்யூவில் தான்.
Those who are engaged in selling and buying for others get a certain percentage for their effort, which is known as bonus or commission. ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறதுலையோ பை பண்ணுறதுலையோ மூணாவதாக ஒரு பர்சன் வந்து தலையிட்டு அவங்க அந்த வியாபாரத்தை முடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் பணத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கமிஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து, do you know bacteria can extract nutrients from rock. Thus bacteria can break down rocks and the substance thus released provide nourishment for plants such as mosses and lichens. In fact, without these bacteria which release essential nourishment from the rocks, there could be no advanced life forms, including man himself. ஸோ ராக்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸை ராக்ஸ்லேருந்து எடுத்துக்குது. ஸோ அப்படி அது எடுத்துகிட்டு வரப்போ ராக்ஸ்லேருந்து பிரேக் ஆகி கீழே விழுகும். ஸோ ராக்ஸை உடைக்கும். ஸோ அந்த மாதிரி உடச்சி கீழே விழுகிறப்ப நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து பிளான்ஸுக்கும் அண்ட் தென் சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் போய் சேரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து ரிலீஸ் ஆகாமே இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே கஷ்டம். ஸோ அது ஹியூமனோட லைஃபுக்கு அண்ட் தென் எல்லா லைஃப் ஃபார்ம்ஸுக்கும் அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகேவா? அண்ட் தென் அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் social studies. ஓகேவா? ஸோ இப்போ with the help of the words in the box, fill in the blanks with the term which matches the description of the form of government. ஸோ இங்கே ஹெல்ப் பாக்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி, மொன்ராஜ், ஒலிகார்பி, டெமோக்ரஸி அண்ட் டிக்டேட்டர்ஷிப். ஸோ கொஷின், government of the people, for the people, by the people. So government is of the people, for the people, by the people. அப்படின்னாவே அது என்ன மென்ஷன் பண்ணுறது? டெமோக்ரஸி. ஓகே. government in the hands of a single king or queen. ஸோ ஒரு சிங்கிள் கிங் ஆர் குவீன் கையில் ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை மோன்ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் எ சிங்கிள் பர்சன். ஸோ ஒரு சிங்கிள் பர்சனுக்கு கீழே கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஹாவ் ஆல் தி பீப்புள். ஸோ கவர்மெண்ட்னு ஒரு ஃபார்மில் இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லாகவே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருக்கும். ஸோ அதை என்னன்னு சொல்லுவோம்? ஒலிகார்ச் அப்படின்னு சொல்லுவோம். எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை priestly class. ஸோ ஒரு ஹை கிளாஸ் பீப்புள்டு தான் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து தெரோக்ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டாபிக், ஐடென்டிஃபை தி சைன்ஸ் ஆஃப் தி சைன்ஸ் ஆஃப் தி ஜோடிக் வித் ஹெல்ப் ஆஃப் தி க்ளோஸ். ஸோ இங்கே ஜோடிக் சைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜோடிக் சைன்ஸை வச்சு அது என்ன ஜோடிக் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஜோடிக் சைன் பார்த்தீங்கன்னா எந்த ஜோடிக்கு உங்களுக்கு மேட்ச் இருக்குது? ஸோ இங்கே க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் கேன்சர். CANCER. And then second one, the zodiac sign is Leo. And then third, the zodiac sign is Pisces. And then fourth, the zodiac sign is Libra. And then fifth, the zodiac sign is Gemini. Okay ma? So
இது எல்லாமே மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.